வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். 16/1/2025 கேரளா டியர் கெஸ்ஸிங். கேரளாவுக்கு 3 மணிக்கும், டியருக்கு 1:06 PM கொடுத்துட்ருக்கோம். 16ஆம் தேதிக்கு முன்னாடி 15ஆம் தேதி ஒரு 2 நாளாகவே நம்மளோடது வந்து இந்த டியரை தவிர மித்த எல்லாமே ஃபெயில் ஆகிட்டே இருந்துச்சு. அது எப்படி இதானுச்சு அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் பார்த்துக்கலாம். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் அடுத்த நாளுக்கு உங்களுக்கு எப்படி ஆடுனா வின்னிங் எடுக்கலாம் அப்படி சொல்லி புரியும். புரியுங்களா? டியர் வச்சு கேரளாவை பொறுத்தவரையிலும் 116ன்னு சொல்லி அடித்தாங்க. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், நம்ம 315 எடுத்துருக்கோம். ஒரு நம்பரை நம்ம கூட்டாமல் விட்டுட்டோம். அதனால் அந்த 15 ஃபெயில் ஆகிருந்துச்சு. சரிங்களா? அதேமாதிரி 1 மணி ஷோ நமக்கு பாஸ் ஆகிருந்துச்சு. நம்ம கொடுத்த 860 06 நம்மளோடதில் பாஸ் ஆகிருந்துச்சு. ஓகேங்களா? அதே மாதிரியே பாருங்கள், 6 மணி ஷோவுக்கு 322ன்னு சொல்லி அடிச்சிருந்தாங்க. இதுலேயும் பாருங்கள், அந்த 31ன்னு கொடுத்துருக்கோம், இங்கே 32ன்னு அடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அதுலேயும் நம்மளோடது ஃபெயில் ஆகிருந்துச்சு. ஓகேங்களா? அடுத்து 787ன்னு சொல்லி 8 மணிக்கு அடித்தாங்க. 787க்கு நம்ம 89 சரி 80 எங்கே சரி 787க்கு 79ன்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம். 78ன்னு இதில் குறைக்காமல் விட்ருக்கோம். ஓகேங்களா? இதில் பாருங்கள், இதிலேருந்து நமக்கு என்னென்னா ஒரு நம்பரை ப்ளஸ் பண்ணி ஆடுறாங்க. நம்ம எடுக்கிற கெஸ்ஸிங்லேருந்து ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி ஆடிருக்காங்க. ஒரே ஒரு இதில் மைனஸ் பண்ணி ஆடிருக்காங்க. ஓகேங்களா? இதனால் நான் எடுத்த கெஸ்ஸிங்லேருந்து இன்றைக்கி ஒரு நம்பர் மட்டும் ப்ளஸ் பண்ணி நான் கொடுத்துருக்கேன் நான். சரிங்களா? இது இந்த பேட்டர்ன் ஒர்க் ஆகும் அப்படி சொல்லி நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் மட்டும் போடுங்க. ஏன்னா இல்லாட்டி இன்றைக்கி ஒரு நாள் செக் பண்ணி பார்த்துட்டு நாளையிலேருந்து ஆடலாம். ஓகேங்களா? உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி தான் இவங்க 2 நாளாகவே அதே தான் பண்ணிட்டுருக்காங்க. நமக்கு 14ஆம் தேதி நமக்கு 3 ஷோவில் ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி ஆடிட்டாங்க. அதனால் நம்மளோடது ஒரு ஷோ தான் பாஸ் ஆகிருந்துச்சு. அதே ப்ராப்ளம் தான் அடுத்த நாள் நமக்கு 5ஆம் தேதி ஆகிருந்துச்சு. அதனால தான் இன்றைக்கி அந்த ஒரு நம்பரை நான் ப்ளஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? நம்ம எடுத்த நம்பர்லேருந்து ஒரு நம்பரை நான் ப்ளஸ் பண்ணிட்டேன். ப்ளஸ் பண்ணி தான் வச்சுருக்கேன். ப்ளஸ் பண்ண நம்பர் என்ன 263. ஓகேங்களா? இந்த இடத்துல 2ஆம் நம்பர் தான் வந்துச்சு. ஓகேங்களா? நான் ஒரு நம்பரை ப்ளஸ் பண்ணியிருக்கேன், 3க்கு பதிலாக 2ன்னு. ஓகேங்களா? இங்கே 6ன்னு வந்துச்சு. இந்த இடத்துல 5ஆம் நம்பருக்கு பதிலாக 5க்கு பதிலாக 6ன்னு வந்துச்சு. அந்த இடத்துலையும் ப்ளஸ் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல டோட்டலாக சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு இது கெஸ்ஸிங்கில் வரல. இந்த இடத்துல வந்தது என்னமோ 660 தான் வந்துச்சு. ஓகேங்களா? ஏன்னா டபுள்ஸ் அடிச்சிருக்காங்க, திருப்பி ரிப்பீட்டு அடிக்க மாட்டாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வேறு நான் கால்குலேட்டர்லேருந்து எடுத்து இந்த இடத்துல போட்டிருக்கேன் நான். உங்கள் கணக்கில் 660 வந்துச்சுனாலும் எடுத்துக்கோங்க. அதுக்கான பவர் கீழே கொடுத்துறேன் நான். 115. ஓகேங்களா? அதுக்கான பவரும் கொடுத்துருக்கேன். இல்லை, நான் ப்ளஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதையும் உங்கள்கிட்ட டோட்டலாக சொல்லிட்டேன். உங்கள் கணக்கில் இப்போ 262 இது 62 இது உங்களுக்கு சேஞ்சே ஆகாது. ஏபிஎஸ்சிபிசியில் இந்த 26 62 வந்துடும் சேஞ்சு பண்ணாலும். இல்லை, இதில் 45 அதுக்கு பதிலாக 46 வரும். இங்கே இடத்துல 76ன்னு வரும். ஓகேங்களா? இந்த இடத்துல டோட்டல் சேஞ்ச் அதுக்கான இது தெரியும் உங்களுக்கு. எல்லா இடத்துலையுமே இதில் அப்படின்னா இந்த இடத்துலையும் 8க்கு பதிலாக 7ன்னு வரும். இந்த இடத்துல 0க்கு பதிலாக 1 வரும். இந்த இடத்துல டோட்டல் சேஞ்ச். ஓகேங்களா? அதுக்கான இது கொடுத்துட்டேன். இதுதான் நான் சேஞ்ச் பண்ணி ஆடியிருக்கேன் நான். ஓகேங்களா? உங்கள் கணக்கில் இதுலேருந்து தெரிஞ்சிச்சுன்னா எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க. இது நம்மளோட ரெகுலர் கெஸ்ஸிங்கில் வர்றது 3க்கு பதிலாக 2 தான் வரணும். நம்ம ரெகுலர் கெஸ்ஸிங்கில் அதுலேருந்து ஒரு நம்பரை தூக்குறாங்க, ப்ளஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி தான் நான் ப்ளஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். அதுக்கான பேர் தான் கீழே கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல நம்ம 8க்கு பதிலாக அந்த இடத்துல 7 வைக்கணும். ஓகேங்களா? 7 வரணும். அதை நான் கொடுக்கல. உங்களோட அதில் கெஸ்ஸிங்கில் இருந்துச்சுன்னா எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஒரு நம்பர் ப்ளஸ் மைனஸ் பண்ணி ஆடி பாருங்கள். இது ஒரு நாள் லேட்டு வாட்ச் பண்ணுங்கள். இதுலேருந்து எது மேட்ச் ஆகுதுன்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கு தகுந்தாப்பில் நான் அடுத்த நாள் 17ஆம் தேதி வீடியோலேருந்து சூப்பராக எடுத்துடலாம். ஏன்னா 2 நாளாக நம்மளுக்கு ஃபெயில் ஆகிடுச்சு. ஒவ்வொரு ஷோ தான் பாஸ் ஆணுச்சு. எப்பொழுதும் 3 ஷோ பாஸ் ஆகும். ஒவ்வொரு ஷோ தான் பாஸ் ஆணுச்சு. அதனால தான் நான் அப்படி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 116 கேஎல் கெஸ்ஸிங்கில் 116 நம்ம பேட்டர்ன் பார்த்திங்கன்னா 6 9. ஆனால் நம்ம பேட்டர்ன்லேருந்து கரெக்டாக எடுத்துட்டாங்க.
116க்கு வந்து 1ஆம் நம்பரையும் எடுத்திருந்தாங்க. அதே மாதிரியே நம்ம அடித்த நம்பர்லேருந்து 6ஆம் நம்பர் அடிச்சிட்டாங்க. ஓகேங்களா. டபுள்ஸ் அடிக்க வந்தால் நிறைய அங்கே பாருங்கள், ஒரு 1 2 3 டபுள்ஸ் அடிக்க வந்தால் நம்மளோட போச்சு. இல்லாட்டி கூட கொஞ்சம் மிஸ் ஆகாமல் வந்துருந்துருக்கும். பேட்டர்னில் இருந்தால் ரிப்பீட்டட் ஆடுவாங்கன்னு நினச்சிங்கன்னா அந்த பாருங்கள், நம்ம எடுத்தது வந்து 660 இருக்குது. ஓகேங்களா. டபுள் ஆர் இருக்குது. 9ஆம் நம்பர் வச்சு ஆடினா 290 இருக்குது. ஓகேங்களா. அது மாதிரி 291. ஓகேங்களா. இது ஆக்சுவலாக வந்து 291. நான் ஒரு நம்பர் மைனஸ் பண்ணவும் அது 290 வந்துச்சு. ஓகேங்களா. 291. ஓகேங்களா. அதுலேருந்து வேணால் 291ஐயும் நான் இங்கே ப்ளஸ் பண்ணுறேன். இதுதான் நம்ம பேட்டர்னில் எடுத்தது 291. 660 கொடுத்துட்டேன். ஓகேங்களா. இந்த 4 நம்பர் தான் வந்து கேஎலுக்கு எடுத்திருக்கேன். உங்கள் கணக்கில் இருக்கான்னு பாருங்கள். உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து நாளைக்கு சூப்பராக வின்னிங் வரும். ஓகேங்களா. உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா எடுத்துக்கங்க. டியரை பொறுத்தவரை 787ன்னு சொல்லி அடிச்சிருந்தாங்க 8 மணிக்கு. ஓகேங்களா. அதுக்கான வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்துருக்கிறது இங்கே உள்ளதுலேருந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம மைனஸ் பண்ணோம்னா 717ன்னு சொல்லி எடுக்கணும். இது அதே மாதிரி 746 நம்ம கெஸ்ஸிங்கு. இது டோட்டல் அதே தான் நம்பர் தான். ஓகேங்களா. இதுதான் நம்மளோட எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதுக்கு ஏபிஏசி ஆடி பாருங்கள். கண்டிப்பாக வந்து ஏபிஏசி ஆடி பாருங்கள். கண்டிப்பாக வந்து வின்னிங் வரும். ஓகேங்களா. இது 1 மணிக்கு அடிக்காட்டி கண்டிப்பாக ஏதோ ஒரு ஷோவில் வந்து நம்மளோட ஹிட் அடிக்கும். கண்டிப்பாக நாளைக்கு 3 ஷோ பாஸ் ஆகும். உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னா எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னா எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து வின்னிங் வரும். ஓகேங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.